கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 2:3, 2 கொரிந்தியன்ஸ் 2:3. என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாய் இருக்குமென்று நான் உங்கள் எல்லோரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். இதை கொஞ்சம் பிரித்து பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அதாவது என் சந்தோஷமும் உங்கள் சந்தோஷமும் ஒன்றா இருக்கணும். எப்படி? நான் உங்களை பற்றி நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறேன். எப்படி? நான் வரும்போது யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க மனம் திரும்பி அவங்க துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக வரும்போது அந்த சந்தோஷம் என் சந்தோஷம் மாத்திரம் இல்லை, உங்கள் சந்தோஷமாக மாறும். அதை குறித்த நம்பிக்கை உங்கள் எல்லார் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா 1 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடும் உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? நான் எதோட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இதை இந்த 2 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். என்ன? நான் வரும்போது நான் துக்கப்பட வேண்டியதா? அவங்க இன்னும் மனம் திருந்தலை அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா அது என்னவா இருக்கும்? எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 கொரிந்தியர் 8:22 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட அனுப்பியிருக்கிறோம். ஏன்னா தீத்துவை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் அவனையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கலாத்திய சபைகளுக்கு சொல்லும்போது கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தில் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். என்ன? உங்களுக்குள்ளே கலக்கிறவங்க இருக்கிறாங்க, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் ஆக்கினை அடைவான். அதனால் நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தில். அதே மாதிரி தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 2 தெசலோனிக்கேயர் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம் சொல்லும்போது மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம். எங்களோட நம்பிக்கை என்ன இருக்குது? நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழ்வீங்க. அதன் மூலமாய் நான் சந்தோஷப்படுவேன். அதை பார்த்து மற்ற சபையில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு சபைகளில் சீர்திருத்தம், டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒழுங்காக நடத்துவது என்று சொல்லக்கூடிய காரியம் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் என்ன சபையில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கமற்ற தன்மை இருப்பதனால தான் இன்றைக்கு சபையில் பிரச்சனை. அப்போ சபையில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும்போது சிலர் துக்கப்படத்தான் செய்வாங்க. அப்படி துக்கப்படுறவங்களா இருந்தால் அவங்களுடைய துக்கம் எப்போ சந்தோஷமாக மாறும்? ஏன்னா நான் செய்கிற பாவம், என்னுடைய அசுத்தம், வேசித்தனம், காம விகாரம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்து விடுதலை பெற்று அதிலிருந்து பூரணமாக விடுதலை பெற்று கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக மாறும்போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய கிருபையை ருசிக்கக்கூடிய மக்களாக வரும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ கூட இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய மக்களாக மாறுறாங்க. அந்த சந்தோஷம் சபை முழுவதும் சந்தோஷமாக மாறுது. அப்போ அதை வழி நடத்துகிற ஊழியர், அதை வழி நடத்துகிற போதகருக்கு என்ன வருது? சந்தோஷம் வருது. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய என்னவா இருக்குது? என்னுடைய சபையில் உள்ள மக்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், பாவத்தை விட்டு அவர்கள் விலகி வர வேண்டும், அவங்க கர்த்தருக்கென்று வாழ வேண்டும்
அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை தான் சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்போ சபையில் இருக்கிற உங்களுக்கும் உங்களை வழி நடத்துகிற எல்லாருக்கும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது தான் சந்தோஷம் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் மேலோங்கி இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் அதற்கேற்றாற் போல ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ சபையை வழிநடத்துகிற ஊழியரும் சபையில் உள்ளவர்களும் நாங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அது தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையாய், அது தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சபை சீர்திருத்தத்திலும் ஒழுக்கத்திலும் ஓங்கி நிற்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.